உங்களுக்காக ஜீவா தான் மட்டன் சிக்கன் வஞ்சர மீன் முதல் கொண்டு வாங்கிட்டு இருக்கான். ஆமா. என்ன ஜீவா? ஓ அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஜீவா எனக்கு துணமாப்பிள்ள இல்லையா? தம்பி, அன்னைக்கு நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட்டேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்படிதான் இருக்கணும் தம்பி, அப்பதான் நல்லவனுக்கு அழகு. ஆதி நல்லவன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீனாட்சிக்கும் தெரியும். ஆமாமா, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காக ஸ்பெஷலா மீனாட்சி அவ கையாலேயே சமைச்சிருக்கா. ஓ இஸ் இட்? என்ன சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இதையே சர்ப்ரைஸ்னு சொன்னா எப்படி? உண்மையான சர்ப்ரைஸ் எல்லாம் இனிமே தான் இருக்கு. ஏன் மீனாட்சி, நீயே இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுற? நான் என்ன கெஸ்டா? நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தானே. ஆமா ஆமா, சூடா இருக்கிறதெல்லாம் சட்டு சட்டுன்னு வைங்க. ஒவ்வொன்னா சொல்லணுமா உங்களுக்கு? பண்ணிட்டு தானே இருக்கோம். ஏய் நீ இரு. மீனாட்சி நீ பரிமாறு. எது? அவதுக்கு பரிமாறணும்? அவ தானே சமைச்சது. ஏன் சமைச்சவங்க தான் பரிமாறணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? அப்படின்னா எல்லா ஹோட்டல்லையும் சமையல்காரன் தான் வந்து பரிமாறணும். டேய் எதுவும் புரியாம பேசாத. மீனாட்சி, நீங்க இருக்கிறதுக்கு காரணம் ஆதி தானே? அதுவும் இல்லாம ஓ அம்மா சுமதி இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இந்த தம்பி தானே? அதெல்லாம் எதுக்கு பாட்டி இப்போ? ஐயோ, செய் நன்றியை மறக்க கூடாதுப்பா. அப்புறம் நீ தானே சிக்கன் வாங்கின? நல்லா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்க. சும்மா அப்படியே சாஃப்டா இருக்கு. சூப்பர். பார்த்துப்பா, தொண்டையில சிக்கி போய் சேர்ந்துட போற. ஏலே, என்ன சாப்பிடும்போது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? விடுங்க பாட்டி, ஜீவா ஏதோ காமெடியா பேசுறான். அவனே ஒரு காமெடி தானே. அம்மாச்சி, மோதிரம். ஏய் பொறுமையா இரு. ஐயோ, ஏய் பாத்துப்பா. டேய் தண்ணி குடு. இரு அப்பத்தா, ஒரே ஏறிடுச்சு போல. ஏய், டேய் ஏய், டேய் டேய் டேய். இதுவாடா. டேய் போதும்டா, போதும் போதும். போதும் 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 போதும். இருப்பா, இன்னும் 2 தட்டு தட்டுனா எல்லாம் இறங்கிடும்ல. இல்ல ஒண்ணு வேணும், எனக்கு சரியாயிடுச்சு. தேனு பாத்துக்கிட்டே இருக்க, தண்ணி கொடு. என்னங்க தண்ணி? தேங்க்ஸ். ஆதி, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. ஏன்பா ரொம்ப காரசாரமா இருக்கோ? இல்ல இல்ல, காரெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இனிமே பொறை ஏறினா சொல்லுங்க, நானே வந்து தட்டுறேன். டேய் சாப்பிட விடு. எங்க வீட்டுல வழக்கமா ஒரு 1/2 கிலோ தான் கறி எடுப்போம். நீங்க வர்றீங்கன்னு தான் 2 கிலோ கறி எடுத்திருக்கோம். அதுக்காக 2 கிலோ கறி அவரே தின்ன முடியுமா? அப்புறம் கொலஸ்ட்ரால் ஏறி ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும்ல. சக்தி, என்ன பேசுறான் இவன்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவட்ட போய். ஜீவா, பேசாம இருடா. அது இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, ஒரு அக்கறை தான். தெரியுது தெரியுது, உன் அக்கறை எல்லாம் யார் கேட்டாங்க இப்போ? தம்பி, எம்பிட்டு முடியுமோ அம்பிட்டு சாப்பிடுங்க போறோம். ஏதோ உங்க தயவுல 2 கிலோ கறி வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமை, திரும்ப பொறையேற போகுது. டேய் ஜீவா, அவரை சாப்பிட விடுடா. நீங்க முதல்ல கையை கழுவுங்க. இல்ல இல்ல, நீ வாஷ் பண்ணிட்டு கொடு. கழுவு, நீ கழுவு. தம்பிக்கு நீயே தண்ணி ஊத்து. கொடு, நான் ஊத்துறேன். மீனாட்சி, நீ உள்ளார போ. கொண்டா, நீ உள்ள போ. என்ன இங்க நிப்பாட்டுற? ஹேய், மீனாட்சி சமையல்ல பின்னிட்டால்ல. பா, நான் வரேன்னு தெரிஞ்சு வெறும் மீன் மட்டும் போட்டு குக் பண்ணாம அதுல லவ், அஃபெக்ஷன் இப்படி எல்லாத்தையும் போட்டு வேற லெவல்ல சமைச்சிருக்கா. இந்த வாசனையிலேயே மீனாட்சி என் மேல வச்சிருக்க லவ் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா.
அந்த ருசி ஆ, இன்னும் என் நாக்கிலே இருக்கு. என் மனசெல்லாம் அப்படியே பரவிட்டு இருக்கு ஜீவா. நாடி நரம்பெல்லாம் லவ் இருக்கிற ஒருத்தரால தான் இப்படிலாம் சமைக்க முடியும். இந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா ஜீவா? அது இருக்கட்டும் ஆதி. இப்போ உன் நாடி நரம்பெல்லாம் விரைச்சு லேசா மயக்கம் வர மாதிரி இருக்குமே. ஆமா, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேனே, லேசா மயக்கம் இருக்க தானே செய்யும். இப்போ கூட உன் கண்ணு நல்லா சவந்திருக்கு. அப்புறம் இந்த வாமிட் வர மாதிரி இருக்குமே. என்னடா சொல்ற? உனக்கே இவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும். நீ தான் நாக்க தொங்க போட்டுட்டு கெஸ்டா வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? அதான். அதுல என்ன பாக்குற? அது ஒண்ணும் இல்ல, இன்னும் 1 ஹவர்ல அதோட எஃபெக்ட் உனக்கு தெரியும். என்ன எஃபெக்ட்? தெளிவா சொல்றா. அது ஒண்ணும் இல்ல பிரதர், உன் உடம்புல நிறைய கிருமி இருக்கா, அதை வளர விடுறது நல்லது இல்ல. சோ தோட்டத்துக்கு அடிக்கிற பூச்சி மருந்த வஞ்சர மீன்ல கலந்துட்டேன். அது சூப்பரா வேலை செய்யும் பிரதர். டேய், போய் தானே நீ சொல்றது? போய் தானே? நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். வெயிட் பண்ணு. டேய் மீனாட்சி, இந்த பூஜை வேலையெல்லாம் நல்லா பண்ற. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானா? அத்தை, அது எல்லாம் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அத்தை, புருஷனால கைவிடப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் சாமி தான் அத்தை கதி. எல்லா பொண்ணுங்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுவாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது அத்தை. சாமிக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜையையும் முறையா செய்வாங்க, அதுவும் பக்தியோட செய்வாங்க. ஆனா அழ மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா சாமி கூட சண்டை தான் போடுவாங்க. சண்டை போடுவாங்களா? ஆமா, நீ எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்ட, இந்த கஷ்டம் எல்லாத்தையும் என்னோட நிறுத்திக்க, என் பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம சந்தோஷமா வாழவேன்னு சாமியவே மிரட்டுவாங்க. அம்மா திட்டினதுனாலதான் சாமியே கோவமாயிட்டாரு போல. அதனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு லைஃப கொடுத்துட்டாரு. ஆனா நான் அம்மா மாதிரி சாமி கிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன், கஷ்டத்தை கொடுக்காதன்னு அழவும் மாட்டேன். என் வாழ்க்கைய நானே பார்த்துப்பேன். எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய விதியேன்னு சகிச்சுக்கிட்டு வாழ்ற பொண்ணு இல்ல நானு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதுக்கு காரணமே என் அம்மா தான். இல்லனா எப்போ இந்த லைஃப தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன்.